ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எஸ், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் நியூ ஜெர்சியில் இருக்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க சூப்பராக இட்லி அண்ட் சட்னி பண்ணி கொடுத்தாங்க. சரி, கிளம்பலாம் வாங்க. கிரேஷிந்தா அவ சாப்பிட்டு தானே இருக்கா. இந்த அதுக்குள்ள இதை போட முடியுமா? ஓ சாரி. சொல்லிட்டியா அவட்ட? சொல்லிட்டேன். சரி கிரிஷ், ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடு. உனக்கு safety first, Chris. Chris, you know what they say, safety first. ஸோ நாங்கள் இப்போ வந்து கிளம்பியாச்சு. மணி வந்து 10. வெரி ஷார்ட்டஸ்ட் ட்ரிப் எவர் இல்லப்பா. ஸோ மணி வந்து 10:30க்கு நாங்கள் போட்டிருந்தோம். அதுவே வந்து லேட்டு தான். ஆனால் பழைய கம்யூனிட்டிக்கு போகும்போது shortest trip is மொத்தம் 30 minutes. So yeah. 31. No, she means this entire trip. ஸோ ஷார்ட்டஸ்ட் ட்ரிப் என்டையர் ட்ரிப் தான். ஸோ அதனால நம்ம வந்துட்டு இப்போ 30 minutes இங்கே இருந்து. ஸோ நாங்கள் 10:30க்கு புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டு. ஸோ பரவாயில்லன்னு தான் நல்லா சொல்கிறாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹல்வா இருக்குமா? ஹல்வாவா? பாதாம் மில்க். நம்ம பாதாம் மில்கே எடுத்து விட்டு வந்துட்டோம்டாங்க. சரி, நம்ம வீட்டு ஆமா, கோயிலுக்கு எதுக்கு போறான் நீ? நாங்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். சாப்பிடணும். காலையில ஒரே பிரச்சனை பண்ணி விட்டுட்டு அவ சான்வி என்ன பண்ணா? அதெல்லாம் பிரச்சனை பண்ணுது. ஒரு வெளிய வந்து ஒரு குச்சியை வந்து எடுத்து என்னாச்சு, குச்சி வந்துட்டு எடுத்துட்டு அது வந்து டக்குன்னு போய் மேல பேலட்ல இப்படி ஆடி ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அது ஆயிடுட்டு அவ வந்து இப்படின்றா. எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு. நான் வாயை திறந்து பாக்குறேன், குச்சி இல்ல. எனக்கு பயம், தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னு பயந்துட்டேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருந்ததுனால எமர்ஜென்சி வெளில வாங்க அப்படின்னு. தொண்டையில மாட்டிக்கிச்சு போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் லைட்டை தூக்கி பார்த்தா அங்க மாட்டி இருந்தது. நல்ல எனக்கு வந்துட்டு ஓகே, அங்கேயும் மாட்டக்கூடாதுதான், ஆனா வந்து அட்லீஸ்ட் அங்க மாட்டிச்சு. ஒரு செகண்ட் கேப்ல எல்லாமே பண்றாவ. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. பாவம், நான் பயந்துட்டா. இல்ல நோ. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து எப்படியும் எடுத்து லைட் நல்லா அப்படியே கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. அப்படியே பாவம் மெதுவாக எடுத்து அதுக்கு அவ வேற காமிக்கல வேற. நான் வந்து மேலே தடையை அப்படியே பிடிச்சிட்டு பேலட் அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அப்படியே அப்புறம் தான் வந்து அவளுக்கே வந்து நார்மல் ஆயிட்டு அப்படியே மேலே படுத்துக்கிட்டு. சீரியஸ்லி நான் பயந்து போயிட்டேன். நான் மேம்ஸ் ஒரு செகண்ட்ல வந்து அப்பா எல்லா வாழுத்தனமும் பண்றா. கார்ல மட்டும் சமத்தா இருப்பா. சோ இன்னைக்கு கிறிஷ் பின்னாடி உட்கார்ந்துருக்கான். வந்தாச்சு. ஆக்சுவலா 11 o'clock. ட்ரங்க்ல இருக்கு பாரு, உன் ஜாக்கெட் எடுத்துக்கோ. வெதர் ஓகே தான். ட்ரங்க்ல இருக்கு, எடுத்துக்கோ. It's not that bad actually. கொஞ்ச நேரத்துல காத்தடிக்குமாங்க. நான் எதுக்கோ எடுத்துக்கலாம் காணா. இல்ல உள்ள தானே போறோம். இல்ல வெளியே சுத்துவோம். சோ ட்ரங்க்ல இருக்கு, எடுத்துக்கோ. ட்ரங்க்ல சைடுல இருக்கு. Question இருக்கு. நாளைக்கு நியூயார்க்ல ஒரு question சொல்லு. நியூயார்க்ல வாக்கிங் கேம் விளையாடலாமா? ட்ரங்க் தரடா. கீப்ல வச்சிட்டீங்களா? இல்லடா. இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. 18 எண்டு டிசம்பர் மாதம் அப்போ வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நம்ம கிளம்பும்போது கூட பார்த்தோம், அப்போ கூட வந்துட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஃபோட்டோ அட்டை கொடுக்கலாம். சூப்பராக இருக்குப்பா, அழகாக இருக்கு. போன வாட்டி இதான் பார்த்தோம். இல்லையே, போன வாட்டி நம்ம வரும்போது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு தான் வந்து இந்த ஓப்பனாக இருந்தது. இப்போ பாருங்க பின்னாடி வியூ நல்லா இருக்கு ஆக்சுவலி. இல்லை Excuse me, sir. This is a great India. It looks weird. Wait, is that? Are there like more? Trace. கேக்குது எல்லாம் கோல்டா அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், கோல்டா இருந்தா எல்லாம் பேத்திக்கிட்டு போயிருப்பாங்க, வாங்கடா அப்படின்னு.
இன்னும் construction பாவம். இது வரைக்கும் நாங்க விண்டர்ல இந்த சைடு வந்ததே இல்லல்லப்பா. நம்ம நியூ ஜெர்சி இருக்கும்போது எது வந்தாலும் சம்மர்ல தானே சுத்துவோம், விண்டர்ல எல்லாம் வரவே மாட்டோம். தேவா எப்படி அது இன்னும் நிக்குது? இங்க என்ன இது விபூதி சாரி ஸ்டாச்சு இந்த வீலா வட்ட உள்ள கால ஒரு கால் மாதிரி தான் இருக்கு. அது ஃபுல்லா பேலன்ஸ் மாதிரி பண்ணி பில் பண்ணிருப்பாங்க ஆயனதுல. பயமாக்குது அந்த வீல் போடு. நான் விழாது. இந்த ப்ரைஸ் டேக் ஒன்னு போட்டுட்டு ஏத்துறீங்களா என்ன? ஸோ இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி தாங்க வச்சுருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நம்ம இங்கேயே வந்து ஊதுவத்தி ஏற்றுறதுக்காக செப்பரேட் பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஊதுவத்தி ஏற்றுறது, அதுக்கப்புறம் வந்து விளக்கு ஏற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க மார்பிளில். ஸோ அதெல்லாம் வீணாயிடும் பார்த்தீங்களா. ஸோ அதனால இங்கே வாசல்லையே வச்சுருக்காங்க. நம்ம இங்கே நின்றுட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு இங்கே அழகாக விளக்கும் ஏற்றிருக்காங்க. இது இத்தனைக்கு காற்றெல்லாம் பயங்கர காற்று, அதெல்லாம் இருந்தாலும் அணையாமல் இருக்கணும்னு சூப்பராக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்கான லேண்டன் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே வந்துட்டு ஊதுவத்தி ஏற்றிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான், நம்ம யார் வேணால் எடுத்து ஊதுவத்தி ஏற்றிக்கலாம். இதுக்கு பைசா கொடுத்து ஏற்றணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வின்டர் டைமில் வரதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிர்ச்சி, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்னால. அதே மாதிரி நாங்கள் வந்து டைமிங் வந்து புக் பண்ணணும், ஆன்லைனில் வந்து புக் பண்ணிவிட்டு வாங்க. இது வின்டர்னால எங்களுக்கு வந்து இங்கே கூட்டம் இல்லை, ஆனால் சம்மரில் பயங்கர கூட்டமாக இருக்கான். அது வந்து ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க பயங்கரமாக க்யூலெலாம் நின்றுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் டைமில். ஸோ அது மாத்திரம் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். அவசரமாக ஐயோ லேட் ஆகிடுச்சின்னு பார்த்து இங்கே வந்த உடனே தான் தெரிஞ்சது ரொம்ப காலியாக இருந்ததுன்னு. வின்டரில் வர்றது இது ஒரு லாபம். சரி ஓகேங்க, நம்ம இந்த ஊதுவத்தியை சாமிக்கு வேண்டிட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமாங்க. போதும் ஒன்று போதும். எங்கள் அண்ணா இருக்காண்ணா. ஓகே. ஸோ நிறைய பேர் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த குளிர்லையும். இறங்கி போய் பாரு. இப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. மேபி வந்து சம்மர்ல வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் அடியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இவங்க ஃபிஷ் இதில் பாட்டில் விட்டுருந்தாங்கன்னா இருக்கும். கைக்குள்ள போகணும் குளிரு. கை ரொம்ப குளிர் தான். பிளேஸ் மாதிரி தான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. ஸோ சதீஷ் என்ன சொல்றாருன்னா இதில் வந்துட்டு கோண்டால ரைட் மாதிரி போட்டிங் விட்டா நல்லா இருக்கும்ன்றாரு. அந்த அளவுக்கு விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் இருக்கும், அங்கே விட்டுட்டு இப்படி வந்துட்டு வர மாதிரி இருக்கும். வந்து அதில் ஒரு ஓப்பன் இருக்கும், அதில் தான் போகணும். இந்த மாதிரி வெல்கம் சென்டர்லாம் இருந்ததே இல்லை. ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே வந்துட்டு QR கோட் மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி காலியாக இருக்குது. ஸோ நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வரீங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ்க்கு ஏர்லியராக புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வர அன்றைக்கின்னு பார்த்து வந்து கூட்டம் இருந்ததுன்னா ரிஸ்க் அதிகம். நாங்கள் வரும்போது இப்போ கூட்டம் இல்லை. இருந்தாலும் நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு 10:30க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நான் பாட்டா அதை அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ வந்த உடனே இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் புதுசு தான் எங்களுக்கு. ஈரணிமா ஸோ அதனால் மேலே இதெல்லாம் நாங்கள் ஆக்சுவலி புதுசு தாங்க உண்மையிலேயே. 3 வருஷம் கரெக்டாக நம்ம இங்கே வந்து நம்ம கிளம்பும்போது, அதாவது என்சியை விட்டு கிளம்பும்போது நம்ம வந்தோம். ஸ்டில் ஞாபகம் இருக்கு, அம்மாவோட வந்தோம். ஸோ அந்த டைம் நம்ம வந்தபோது ஓகேம்மா. ஸோ இதெல்லாம் இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு அந்த கோயில் தான் இருந்தது. அந்த பெரிய அந்த ஒருத்தர் இது அந்த இது ஊதுவத்தி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம் அதெல்லாம் இருந்தது தவிர அந்த ஊதுவத்தி கொளுத்துறது அதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வெல்கம் சென்டர் ஃபுல்லாக சூப்பராக கலப்பியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ சூப்பர். இங்கே கேன்டீன் நாங்கள் இருக்கும்போது கேன்டீன் இருந்தது, ஆனால் அப்போ கூட வந்து குடாரம் மாதிரி போட்டிருந்தாங்க தவிர கேன்டீன் ஃபுல்லி டெவலப் பண்ணல. ஸோ இப்போ ஐ திங்க் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வரீங்கன்னா இந்த அக்ஷரம் வந்துட்டு மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் நியூ ஜெர்சி. என்னவா? இல்லை அது ஏற்கனவே பார்த்தாச்சு, படம் பார்க்கல. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, வேண்டாம்னா. இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிறதெல்லாம் அழகாக அப்படியே வந்து உள்ளே வந்து ரியல் விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லு கோவில் ஃபுல்லாக அது செட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு இதுவும் அழகாக உங்களுக்கு தெரியுதா? மேம் ஒரு செகண்ட், யாரோ வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அழகாக அந்த லைட் அப்ஸ் வச்சு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ், தேங்க்யூ.
தேங்க்யூ. nursing college வந்து ஓ நர்சிங் பாட இங்க பார்த்தீங்களா, பால் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு தனி இதுவே இருக்கு. சூப்பர்ல. சரி ஓகே. ஸோ இங்கே வந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கோவில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லிட்டரலி அவ்வளோ அழகா இருக்கு. மாம்ஸ் சூப்பராக இருக்குப்பா. இந்த வியூ இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை. நாங்கள் ஸ்டில் ஞாபகம் இருக்கு. நான் சொல்லுவேன்ல, இதில் வந்து நேராக இந்த கோயிலுக்கு தான் போவோம். இதுக்குள்ளே தான் நம்ம பார்த்துருக்கோம் தவிர அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ மேபி அதை வந்துட்டு நான் அதை தம்ப்நெயிலாக போடுறேன். ஸோ இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஷூஸ் எங்கே ரிமூவ் பண்ணோம்? ஜென்ஸ் ஷூஸ், அப்புறம் உமன்ஸ் ஷூஸ் அங்கே. நாங்கள் வந்து மந்திர் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அங்கே வந்து வீடியோ அலௌடு இல்லை, ஆனால் வெளியே வந்து ஃபுல்லாக அலௌடு. ஸோ இங்கே திரும்பி வந்தாச்சு. என்ன முதல்ல அலோவ் பண்ணாங்க, ஆனால் ரொம்ப உள்ளுக்குள்ளே அலௌடு இல்லை, ஓரளவுக்கு வெளியே அலௌடு. இப்போ அது கூட அலௌடு இல்லை. ஸோ வேணா பழைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்தாச்சு. இதுதான் என்னன்றது தெரியல. யாரும் மேலே போகிற மாதிரி தெரியல. யாரும் மேலே ஏறல, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ? அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி இங்கே இருந்து எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஸோ எங்கே கேன்டீன்றது எனக்கு தெரியலையே. ஆமாம், இதுதான் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் அண்ட் டெம்பிள். ஆமாம் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கொழுப்புடா உனக்கு. மேம் எங்கே இப்போ கேன்டீன் இருக்கு? அந்த வெல்கம் சென்டர்ல தான் கேண்டீன் இருக்கும். அங்க போய் ஒரு ட்ரிங்க் ஆவது சாப்பிடணும். மேங்கோ நல்ல சூடா ஒரு மசாலா டீ. மசாலா டீயா? actually vanilla டீயா. அவ்வளோ அழகா. அது நம்ம ஊர்ல கட்டுறதாங்கன்னா லைக் ஈஸிப்பா. அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து இவ்வளோத்துக்கும் பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ லேண்ட் அக்வயர் பண்ணி சீரியஸ்லி வந்துட்டு இட்ஸ் a very big thing தாமா. சீரியஸ்லி இல்ல, இவ்வளோ மார்பிள் இம்போர்ட் பண்ணி ஆளுங்க அங்க கோபுரம் மேல வரைக்கும் லிட்டரலி வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா வந்து கோவிலுக்கு நீங்க லைக் இப்ப நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வந்து விக்கிரகம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ கோவிலுக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்காது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம். லைக் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் நமக்கு வந்து டெம்பிள் போனால் எப்படி இருக்கும் அதே ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லைப்பா? எனக்காகவா? கனவுல தானே? இங்கே போகலாம், கேன்டீன் தானே இது. இப்படி போக முடியாதா? சுற்றிட்டு தான் போகணும்ப்பா. ஓகே, சுற்றிட்டு வரணுமோ? எப்படி போவீங்க? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. எவனாவது எனக்கு கேவலம் அன்னைக்கு மிக்சர் வேணுமா கேன்டீன்ல? ஆனா நேத்தே அணிக்குட்டி பாவம் மிட்டாஸ்ல மிக்சர்னு கேட்டுருந்தா. ஆமா, நான் மறந்துட்டேன். இது ஏதோ பழி போட்டிருக்காங்க. இங்க ஏதோ டைரக்ஷன் போட்டிருக்காங்க. அழகா மெயின்டைன்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு அழகா, இங்கேயும் அழகா இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி முடிக்கல. ஏன்னா அங்கே பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதெல்லாம் கூட ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னது பாது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா? வெளியானா இன்சைட்ல மார்பிள் தான் மாம்ஸ். நாங்கள் அதை முடிச்சிட்டோம். உள்ள ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதுதான் கேன்டீன் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய இது இருக்குது. இங்கே அவ்வளோ குவாய்ட்டாக பியூட்டிஃபுல்லாக, அங்கேயாவது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து பெரிய ஏரியாவாக குவாய்ட்டாக அப்படியே ரொம்ப அமைதியாக இன்னும் அழகாக இருக்குது. இந்த இது நாங்கள் பார்க்கவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். ஸோ ரியலி வந்துட்டு ஒர்த் ஆக்சுவலி. நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வேணால் கூட வந்து பார்க்கலாம். இது ரொம்ப 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 அழகாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கேஃபே போகிறோம். அந்த இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுற்று முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து கேஃபே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு போயிட்டு இது பண்ணலாம். ஆனால் குளிர் சும்மா பின்னி எடுக்குது. எல்லாம் டபுள் ஜாக்கெட்ஸ் தான் நாங்கள் ஆக்சுவலி. ஸோ இது ஓகே. லைக் அங்கங்கே வெளியே வந்தாலும் உடனே நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே போய்ட்றதுனால திஸ் இஸ் டோட்டலி ஃபைன். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஸ்டோர்ஸ், கெஃபே,
முன்னாடிலாம் நம்ம அந்த இதுலயே தான் இருந்தது. Yeah, 3 வருஷத்துல இவ்வளவு பில்டப் பண்ணிட்டாங்களாடா அப்படின்றதா இருக்குல்லமா. கரெக்டா வந்துட்டு 3 வருஷம் ஆச்சுலப்பா இங்க இருந்து நாங்க கிளம்பி இவ்வளோ அழகா பில்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாக்ட்லி எஸ். ஆனா இவ்வளோ முடிவு பண்ணிட்டாங்க. 2 கேஃபே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷயோனா எக்ஸ்பிரஸ் கேஃபே. Oh, it's closed. இல்ல அது க்ளோஸ்ட் இல்ல, ஓபன் தான். No, it says Shayona Express is closed. ஓகே, ஸோ அது வந்து எக்ஸ்பிரஸ் கஃபேவா. டக்குன்னு எல்லாமே ரெடியாக இருக்குது, நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து பில் போட்டு சாப்பிட்டு டு கோ மாதிரி போயிட்டே இருக்கலாம். மெயின் வந்துட்டு அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ தியேட்டர்ஸ் மாதிரி இருக்குது. பகவான் சுவாமி நாராயணன் ஸ்டோரி ஆஃப் அக்ஷரதம் அப்படின்னு சொல்லி தியேட்டர் அங்கே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தபோது லைக் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் அப்போவே கோவில் இதெல்லாம் நாங்கள் அந்த இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து அதை பார்க்க போகிறதில்ல. கரெக்ட் மேம்ஸ்? அங்கே இப்போ பார்த்தீங்களா தியேட்டர் மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம வரும்போது ஒரு டிவி இருக்கும், சும்மா அந்த 4 சேர் போட்டு வச்சுருக்கோம். ஹெட்ஃபோன்ஸை கொடுத்துட்டு அங்கே உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 2014 அங்கே இருந்தது. 15, 16, 19 மாம்ஸ் நம்ம 19 மாம்ஸ் நம்ம 19ல தான் வந்தோம்ல. ஓகே, நம்ம 19ல வரும்போது ஞாபகம் இருக்கா? இதுதான் இருக்கும், இப்படி தான் வந்து இந்த இதுக்குள்ளே தான் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருந்தது. அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ தான் இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்குள்ள ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சு. இல்லை அதுக்குள்ளே போகவே இல்லை, இதுக்குள்ளே தான் கேண்டீன் எதுவுமே இல்லை. இதுக்குள்ள ஹெட்ஃபோன்ஸ். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அப்ப இதுக்குள்ள ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சு. அந்த லிங்க் வேணா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லைன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோ நீங்கள் ஓல்டஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் 2020, 21, 22, 23. ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மேம் சிங்க வாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி எது 22ல் தானே நம்ம கிளம்பணும். அப்போ வந்து அம்மாவோட வந்தோம். ஸோ இதுதான் அப்போ வந்து கேன்டீன்லாம் இருந்தது. ஆனால் கேன்டீன் இருந்தது. கேன்டீன் மட்டும் ஓப்பன் பண்ணி நமக்கு சாப்பிட்றதுக்கு மாதிரி ஐ திங்க் இந்த இடத்துலயே ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல, ஆனால் அது வந்து கூடார மாதிரி லைட்டாக தான் வச்சுருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் வரோம். நோ ரீஎன்ட்ரி பியாண்ட் திஸ் பாயிண்டா? ஏன் நோ ரீஎன்ட்ரி பியாண்ட் திஸ் பாயிண்ட்னு போட்டிருக்காங்க. அப்படியே எக்ஸிட். ஆமா, ஓகே. இவங்க சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் திரும்ப உள்ள எடுத்துன்னு போயிட்டேன்னா கோயிலுக்கு. புரியுது? புரியுது. அக்ஷரதம் ஸ்டோர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திர் இருக்குது. பெரிய கோவில் மாதிரி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு 1188. எனக்கு இது வேண்டாம், என்ன வேணால் தூக்கிட்டு போங்க. இல்லை வேண்டாம். நியூ ஜெர்சியில் என்ன மெமரி? நம்ம ஃபுல் முக்கால்வாசி லைஃப் நியூ ஜெர்சியில் தான் இருந்தோம். மாம்ஸ் என்னப்பா, முக்கால்வாசி மேஜர் திங்ஸ் லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாம் நியூ ஜெர்சியில் தான் நடந்தது. ஸோ இதில் என்ன, நியூ ஜெர்சியில் தான் நாங்கள் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இல்லாத மெமரிஸா? பூஜா பிளேட்ஸ் தான். தியா செட்ஸ். வெயிட் கண்ணா, தியா செட்ஸ் அது திருப்பி வர மாட்டேன். என்னதான் இருக்குன்னு பாருங்க. ஓ வா, சாரி. டெக்கரேட்டிவ் ஸ்டாண்ட் தான், அழகா இருக்குது. அணி கை அப்படி எடுக்காத, கீழே விழுந்துச்சுன்னா உனக்கு பொட்டியோன்னு இருப்பான். நீ க்ளவுஸ் அவுத்துட்டு தோடு. ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நரிஷிங் அவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை பவுடர். பார்த்தீங்களா, முருங்கை பவுடர் 11,750 அங்க வாங்கிட்டு வா. அணி என்னடா அசால்ட்டா வாங்கலாமான்றான். நீ பணக்காரன் பையன் தான்டா. அணி நீ வாங்கி எனக்கு கொடுக்குறியா? அப்புறமா எது கேட்டாலும் நீ மட்டும் வாங்க மாட்டான், என்ன மட்டும் வாங்க சொல்ற? எதை கேட்டாலும் என்ன வாங்கணும்ன்றான். ஆமாம், இதெல்லாம் போன வாட்டி இருந்த மாதிரி. நம்ம வீட்டில் தான் மாமி அழகா ஒரு பூஜை ரெடி பண்ணியிருக்கேனேடா. அப்புறம் என்னடா நமக்கு? இல்லை அன்னைக்கு சொல்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிராஸ் இது மாதிரி 150 பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. கணேஷ் மெட்டல் இதுவும் வந்து 150. ஆஞ்சநேயர், ஓ வா, ரொம்ப அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்காரு. இதுக்கு மேலே நான் எதுவும் வாங்குறதா இல்லை. என்னது? காப்பர் வாட்டர் பாட்டில் 4 டம்ளர்ஸ். நம்ம வீட்டில் இருக்க காப்பர் குடத்தை யூஸ் பண்ணுறது இல்லை, காப்பர் ஜக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் என்ன டம்ளர் ஓடி போயிடுங்க எல்லாரும். ஓ நான் காப்பர் இது வந்து $63.
பிராஸ் பெல்லாம் செமையா இருக்குல்ல? ரியல் தாண்டா இருக்கும் சங்கு $5. என்ன ரீசனபிள் பிரைஸ் தான்டி. ஐயா இல்ல ரொம்பவே ரீசனபிள் பிரைஸ் தான்ப்பா. ஆனா நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்ம இது எல்லாமே அம்மா ஊர்ல இருந்து அனுப்பிட்டனால நமக்கு தேவைப்படலை. உண்மையிலேயே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆரத்தி இது $5. பரவாயில்ல, இது எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இதுவா இருக்கு. பைசைக்கிள் தான் ஆரத்தி இது. இது வந்துட்டு $10. ஆமா, ருத்ராட்ச மாலை. நெக்ஸ்ட் போலாம் வா. ருத்ராட்ச மாலை இல்லப்பா, இருக்குப்பா. $1 தான். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கங்கா ஜல்லாம் இது. இது என்ன ஸ்ப்ரே மாதிரியா இருக்கு? தரங்க கால்ல வெள்ள கொம்ப இது பண்றேன். ஓ, சோ நம்ம தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும்பா. கங்கா ஜல் நம்ம வீட்ல இருக்கு. ஆனா சொல்றேன் பரவாயில்ல, ஆனா ஸ்ப்ரேபிளா இருக்கு. சூப்பர். கேண்டீன் இவன் ஒருத்தர் தொடர்ந்து கேண்டீன் வந்து நேரா வந்துட்டு கேண்டீன் போறோம். ஸோ கேண்டீன் வாசனை இங்கேயே குபுன்னு தூக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பயங்கர ரீசனபிள் ரேட் தான். ஆமா, பயங்கர ரீசனபிள். நானும் பார்த்தேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இன்னொன்று வந்து ப்ராடக்ட்ஸும் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பெட்டர் பெஸ்டோ தோசை கிளாசிக் போட்டு சீஸ் தோசை, பேப்பர் தோசை, இது வடை, இட்லி, ஊத்தப்பம், கிரில் சீஸ். வேற சூடா என்ன சார் இருக்கு? ஏன்டா எல்லாரும் இதே கேக்குறீங்க? வாட்டர் இப்பதான் நாங்க அந்த காமெடி பார்த்துட்டு வந்தோம். இல்ல மார்க்ஸ் போன 2 நாள் முன்னாடி தான். சாரி கெஞ்சிட்டு நல்ல ஸ்பீட் இருக்கு. ஃப்ரைஸ் பரவாயில்லப்பா, பிரைஸும் ரொம்ப வந்து இதுவா தான் இருக்கு. ஆக்சுவலி பீட்சா வாங்க பாருங்க, பீட்சாவா இதுதான் போன வாட்டி வாங்கணும் ஞாபகம் இருக்கா? ஓகேவா தான். நான் வேணா முடிஞ்ச அந்த கிளிப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறேன், போட முடியுதானே. அது ஓகேவா இருக்கும். ஜிலேபி ரபடி குலாப் ஜாமுன் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும். எவ்வளவு குலாப் ஜாமுன், எவ்வளவு ரபடி குலாப். இங்க சுட ஐட்டம்ஸ்லாம் இங்க வந்து ஸ்டேஷன் 1 ஸ்டேஷன் 2 அங்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கே வந்து பேர் வச்சிருக்காங்க. அங்கே கிரில் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணால் இங்கே பிக் பண்ணோம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ்னா அங்கே, சாட் பிக்கப்னா அங்கே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்துட்டு டேரெக்டாக ஸ்நாக்கை வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹமாம் ஜோக்லா அதெல்லாம் காலி, ஜோக்லா காலி. இது மட்டும்தான் இருக்குது. குக்கிலாம் நான் வாங்கலை. வா நம்ம போயிட்டு இது பார்க்கலாம் வா. ஏன்னா வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ போயிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். அதனால தான். இல்லைன்னா நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிளான் வந்து இங்கே வந்து சாப்பிட்லான்றது தான் பிளானு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஆக்சுவலி டோக்லா வேணும். டோக்லா பார்த்தோன்னே எனக்கு அட்டாக்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சட்னி இருக்கான்னு தெரியலையே டோக்லாவில். ஸோ இந்த டோக்லாஸ்லாம் நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். நான் டோக்லா காலி ஆயிடுச்சுன்னு நினச்சேன். குலாப் ஜாமுன் இங்கே தான் இருக்குது. கேஷவ் ஸ்ரீகந்த் இங்கே தான் இருக்குது. இது வந்து $4. அப்புறம் வந்து சதீஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது. காலை அப்புறம் சதீஷ் வந்து அங்கே காஃபி டீ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம வேணால் அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் போல இருக்கு. ஸோ சூப்பரில். போபாவா? எனக்கு போபாலாம் வேண்டாம். போபா உனக்கு பிடிக்காது, விட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டோம். போலி வந்து ஸ்வீட்டா இருக்கும். உள்ள வந்து தால் போலி இருக்கும். ஸ்ப்ரிங் ரோல்ஸ், ஸ்வீட் பன்னீர், green chutney, free with samosa. அப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சட்னி வந்துட்டு 50 cent. இது வந்துட்டு சமோசா வாங்கணும்னா இந்த சட்னி இது போல இருக்கு. சமோசா வாங்கலான்னு மட்டும் யோசிச்சிருக்கோம். சமோசா எடுக்கிறீங்களா? எவ்வளோ? ஒரு சமோசா போதும். சமோசா எடுத்துக்கலாம். மேங்கோ லஸ்ஸி நான் உனக்கு வாங்குறேன், மிக்சரும் வாங்குறேன். அண்ணா கிருஷ்மா, நீ அப்ப சமோசா வாங்கிக்கிறியா? உனக்கு மேங்கோ லஸ்ஸியா? உனக்கும் மேங்கோ லஸ்ஸி வேணுமா? சில்லி பன்னீர். இது என்னது? நீ சொல்லு. 3 எடுத்துட்டீங்க. எங்கடா? 2 தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க ட்ரிங்க் மாதிரி எதனா எடுக்கலாம் அப்படின்னு மட்டும். அதே மாதிரி கேக் வந்து எக்லெஸ் கேக்காக தான் இருக்கும். ஸோ அது வேணா கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். மேங்கோ லஸ்ஸியா? கிரிஷ் வேணும்னா கிராப் பண்ணிக்கும். அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு அதான் ஆளுக்கு ஒரு மேங்கோ லஸ்ஸி, சாய் அண்ட் ஒரு சமோசா எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா திறந்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், நடுவில் வந்துட்டு ஒரு மரம் மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றி வந்துட்டு வேணா கூட உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு காட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இருங்களேன், ஐஸ்கிரீம் ஓப்பன். ஐஸ்கிரீம் கூட இருக்குங்க. வேணா
ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கிக்கலாம் போல இருக்கு. ஸோ இங்கே வந்து ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு காட்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த காட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. லைக் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இங்கே துளசி லீஃப் இங்கே வந்து அழகாக இது மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பரில் அழகாக ஒரு நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, தானிய வகைகள். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபுல் கேன்டீனுடைய இது. இங்கே பாருங்கள் நடுவில், இங்கே பாருங்க நடுவில் மரம், இந்த நடுவில் மரம் மாதிரி வச்சுட்டு அங்கே சுற்றி வந்துட்டு மரம் மாதிரி வச்சுட்டு அங்கே சுற்றி வந்துட்டு சேர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க இங்கே உட்காந்துக்கலான்ற மாதிரி. வேண்டாம், நீ நம்ம அங்கே போய் சாப்பிடலாம் வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பன் கைஸ், ஓப்பன் எப்படி இருக்கு உங்கள் லஸ்ஸி? எடு, ஓப்பன் பண்ணு. ஸோ சூப்பர். சமோசா வந்து இது 2 சட்னியோட. மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்குது. समोसा कैसा है? चटनी ओके. समोसा फ्रेश है ना? அப்பா समोसा फ्रेश है. இதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா? ए तेरा मैंगो लस्सी कैसा है? சபா இருக்குது. இந்த மேங்கோ லஸ்ஸி समोसा ट्राई பண்றியா? நல்லா இருக்கு, நான் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு. இது மிச்சம் நீ சாப்பிட்டா? ஓகே, நார்மல் லஸ்ஸி அவ்வளோதான். ரொம்ப இந்த எசன்ஸ்லாம் போடாம இல்ல? யா, லெட்ஸ் கோ. அவ்வளோதாங்க. டன் கைஸ், ஐ டன். யா, ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு முடிச்சிட்டோம். இதோட இந்த BAPS டெம்பிள் உடைய இது முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. நாங்கள் அது வழியாக வெளியே வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் சொல்லுங்க. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இல்ல ஒரு பேக்ல அவங்க இந்தியால இருப்பாங்கடா, ஜாலியா சாப்பிடுவாங்கடா. நம்ம தாண்டா என்னைக்கான ஒண்ணா சாப்பிடுறோம், அவங்களாம் நல்லாவே சாப்பிடுவாங்கடா. நீ வேற சும்மா. நெக்ஸ்ட் வீடியோ vlog ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்க வேற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.